ஒரு சிறப்பான ஆராதனை என்னென்னா, அந்த ஆராதனையில் நீங்கள் தேவனை உணரணும். ஒரு மியூசிக்கை உணர்வதோ, ஒரு அழகிய குரலை உணர்வதோ, ஒரு நல்ல பாட்டு, நல்ல ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படிங்கன்னா அதை உணர்வதோ அல்ல ஆராதனை. அந்த ஆராதனை தேவனை நம்ம உணர பண்ணணும். அப்போ இந்த ஆராதனைகள் தான் தேவனிடத்திலே நம்மை வழிநடத்தவும், நம்முடைய ஆராதனையை மேன்மையுள்ளதாக மாற்றவும், தேவனோடு கூட ஒரு நெருங்கின உறவு கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தவும் இவைகள் உதவிகரமாக இருக்கும். அதனால தான் கர்த்தர் சபை கூடி வருதலை கடைசி காலத்தில் எக்காரணம் கொண்டு விட்டுவிடக்கூடாது என்று நமக்கு பவுல் மூலமாக அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறார். அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல சபையை தேர்வு செய்யணும். நமக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளணும். சரியான தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் சபையை கண்டறிந்து அதில் நீங்கள் உங்களை இணைத்து கொள்ளணும். அப்படிப்பட்ட நல்ல சபைகளில் உங்களை வளர்ப்பிக்கக்கூடிய சபைகளில் கூடி வருதலை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அதில் சொல்லப்படுகிற காரியங்கள், அதிலே நடத்தப்படுகிற நடைமுறைகள் கடவுளோடு உங்களை இணைக்கிறதா அல்லது மனிதர்களோடு இணைக்கிறதா அல்லது கடவுளை விட்டு உங்களுக்கு தூரமாக உங்களை பிரித்து விடுகிறதா என்பதை கவனித்து பார்க்கணும். அதில் பேசப்படுகிற வார்த்தைகள், சொல்லப்படுகிற சத்தியங்கள் அதெல்லாம் வேதத்தில் சரியாக எழுதப்பட்டிருக்குதா, வேதத்தில் இருக்கிறது தான் சொல்கிறாங்களாங்கிறத கவனித்து ஒரு நல்ல சபையை தேர்வு செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி ஒரு நல்ல சபையை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. சபைக்கு போகிற நேரத்தில் சபைக்கு போகணும். மற்ற நேரங்களில் இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் கவனித்து பார்க்கலாம்.